ஹாய், சூப்பரா டேஸ்டா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல் பூண்டு வந்து இடிச்சு அது கூட சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து கருகாம அடுப்பு சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமே ஒரு 2 தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு பொடியா கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சமா தூள் உப்பு வந்து தூவிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வெந்து வரும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கடைசி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பொரியலாவும் இது வந்து சாப்பிடலாம். அதுலேயே சாதம் போட்டு கிளறி கத்திரிக்காய் ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் வந்து கொடுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். தக்காளி எல்லாம் போட்டிருக்கறனால நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.